நான் கொஞ்சம் முக்கியமான ஐஇ ரூல்ஸ் மட்டும் வச்சிருக்கேன், அது மட்டும் பார்க்கலாம். புக்ல இருக்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நிறைய கொஸ்டின் ஐஇ ரூல்ஸ் வந்து இதுல இருக்கு, எஸ்எஸ்சி ஜேஇக்கு வரனால அவங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு அதுல. நீங்க அது அதுவுமே அவங்க நடத்துறது ஒரு 10-15 ரூல்ஸ் தான்ப்பா நடத்துறாங்க எல்லா இன்ஸ்டியூட்ஸுமே. கொஸ்டின்ஸ் ஆனா வரத பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கு கொஸ்டின்ஸ். அது அது பேசிக் கிளியரன்ஸ், அது ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எழுதிடலாம் நீங்க. சரி பாப்போம், ஐஇ ரூல்ஸ் மட்டும் பாப்போம், அதுக்கப்புறம் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 28. ரூல் 28 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் அப்படின்னா 250 வோல்ட்ஸ் இருக்கணும். மீடியம் அடுத்தது 650 வோல்ட்ஸ் இருக்கணும். மீடியம் வோல்டேஜ் அப்படின்னா 650. அது ஹை வோல்டேஜ் அப்படின்னா இது வந்து 22,000 வோல்ட்ஸ், அப்ப 22 கிலோ வோல்ட் அல்லது 22 கிலோ வோல்ட்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஹை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹை அப்படின்னா மோர் தென் 22 கிலோ வோல்ட்டா இருக்கும். இதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரூல் நம்பர் 30. ஆக்சுவலா இந்த டேட்டாஸ் வரதை மட்டும் ரூல்ஸ்ல பார்த்தா போதும். என்னென்ன ரூல் எதுன்னு மட்டும் எழுதிக்கலாம். ரூல் 28 வந்து வோல்டேஜ் பத்தி சொல்றதெல்லாம் ரூல் 28. வோல்டேஜ் பத்தி சொல்றது ரூல் 28. அடுத்த ரூல் 30. ஒரே நிமிஷம். ரூல் 29 வந்து ரூல் 29, all electrical supply lines apparatus shall be of Indian electricity rules. 29 என்ன, all the electrical supply lines and apparatus shall be of Indian electricity rules. Rule 30, 28, 29, 30. Supplier can ensure that all supplier can ensure that all electrical supply lines, wire fittings, electrical supply lines, wire fittings, apparatus or under this control இது ஃபுல்லா நம்ம கன்சியூமரோட இது, which are on consumer premises. நமக்குள்ள இருக்க லெவல் ஃபுல்லா நாம தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். கீழே இருக்கவா? ஓகே. which are on consumer premises are in safety condition. நம்ம premises குள்ள இருக்க, நம்ம சர்க்கிள் குள்ள இருக்க எல்லா வயர் மெயின்டெனன்ஸும் நம்மளுடைய பொறுப்பு மட்டுமே. are in safe condition.
ரூல் 31 என்ன அப்படின்னா, கட் அவுட். இது என்ன அப்படின்னா 30 எப்படி நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய பொறுப்போ அதே மாதிரி கட் அவுட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. தேர் இஸ் அ கட் அவுட் ஆன் கன்சியூமர் பெர்மிசஸ். Rule 32. Rule 32. Identification of neutral conductor. 32. Identification of neutral conductor. Rule 35. Rule 35. இது கொஞ்சம் important rule தான். It ensures every owner of very medium, high, extra high voltage இருக்க எல்லா இடத்துலயும் லைன் இருக்க எல்லா இடத்துலயும் shall fix a danger notice. Shall fix a danger notice. அடுத்தது rule 36. Safety precaution before handling of electrical supply lines. Safety precautions before handling of electrical supply lines and apparatus. அடுத்தது rule 41. Rule 36 அப்புறம் 41. Differentiate different circuits by suppliers. Differentiate different supplies by suppliers. Rule 44. Rule 44. If accident occurs, என்னப்பா EHV பா extra high voltage VVV. If accident occurs, a consumer has a right to call the police within 24 hours such that supplier has to come and he is responsible for this accident, but consumer have to ensure that he is complaining within 24 hours. அதாவது 24 hours குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா சர்வீஸ் சப்ளையர்ஸ்
டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கும். அது பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கணும். 46 என்ன அப்படின்னா பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் testing of consumer installation. Testing of consumer (46) இன்ஸ்பெக்ஷன் வரணும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர் இன்ஸ்டாலேஷன். 47 உங்களுக்கு டெஸ்டிங் ஆஃப் கன்சியூமர் இன்ஸ்டாலேஷன்ஸ். இப்படி டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீ போடுறாங்கன்னா அதை நீங்க கட்டுற மாதிரி இருக்கும்பா. இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷனல் சப்ளை கேக்குறப்ப, அடிஷனல் சப்ளை ரெக்வஸ்ட் அப்ப. (54) என்ன அப்படின்னா supplier shall not permit vary from declared voltage. நீங்க எடுத்துக்க 230 வோல்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 430 நீங்க எடுக்க முடியாது. சிங்கிள் ஃபேஸ் வாங்கிருக்கீங்கன்னா 3 ஃபேஸ் எடுக்கணும். suppliers shall not permit vary from declared voltage. Okay. 55. அதே மாதிரி டிக்ளேர்டு வோல்டேஜ்ல இருந்து டீவியேஷன் எவ்வளவு இருக்கலாம்? வோல்டேஜ் டிக்ளேர்ல இருந்து எவ்வளவு இருக்கலாம்? 5% இருக்கலாம். அதே மாதிரி அதாவது டீவியேஷன் வந்து எவ்வளவு இருக்கலாம்? 5% இருக்கலாம் ஃபார் லோ வோல்டேஜ். அடுத்தது 12.5% இருக்கலாம் எதுக்கு? ஹை வோல்டேஜ்க்கு. ஏன்னா ஹை அண்ட் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்க்கு கொடுத்திருக்க வோல்டேஜ்ல இருந்து டீவியேஷன்ஸ் எவ்வளவு இருக்கலாம்? 12.5% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேல இருக்கக்கூடாது.